இப்பொழுது ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் அந்த வரிசை எண் படிவத்தில் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர் கையொப்பமிட்டு இப்பொழுது இன்னும் ஒரு சில நொடிகளில் அந்த வாக்களிக்கும் அந்த மையத்திற்குள் அந்த வாக்களிக்கும் பெட்டிக்கு அருகில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அமைத்திருக்கக்கூடிய அந்த மேஜைக்கு அருகில் முதலமைச்சர் சென்று வாக்களிக்க இருக்கிறார். அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் அவருடைய பேரன் இன்பநிதி மற்றும் மருமகள் கிருத்திகா உதயநிதி, மகன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் அந்த ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. இப்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்களித்தார், அவர் கையில் தேர்தல் மையிட்டு வாக்களித்தார். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்பொழுது வாக்களித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வாக்கு இப்போது அவரையே தேர்ந்தெடுப்பதற்கான முதலமைச்சரின் வாக்கா அல்லது முதலமைச்சரின் வாக்கு இப்போது செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவிஎம்மில் வாக்கை பதிவு செய்து அவருடைய அந்த ஆள்காட்டி விரலில் அந்த தேர்தல் மை இட்ட காட்சியை அங்கு குழுமியுள்ள புகைப்பட கேமரா நிருபர்களிடம் அவர் காட்டக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வாக்களித்தார். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் நிற்கும் மு.க.ஸ்டாலின் அவர் தேனாம்பேட்டை SIT கல்லூரியில் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை தொடர்ந்து அவரது குடும்பத்தினரும் அங்கு வாக்களித்து விட்டு அங்கு வெளியே வாக்கு மையத்தில் இருந்து இப்பொழுது முதலமைச்சர் வெளியே வரக்கூடிய காட்சி. இப்போது அடுத்ததாக அந்த காட்சியும் அவரும் வாக்களித்து விட்டதற்கு அடையாளமாக அந்த ஒற்றை விரலை அவர் அடையாளமாக மகிழ்ச்சியோடு காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகிய இருவரும் வாக்களித்தார்கள். வாக்களித்து விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து இப்பொழுது முதலமைச்சரின் மகன் குடும்பத்தினர் உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா ஸ்டாலின் மற்றும் இன்பநிதி உள்ளிட்டோரும் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் வாக்களித்து விட்டு அதை அனைவரிடமும் காண்பிக்கக்கூடிய அந்த ஜனநாயக கடமையாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சியோடு அவர் அந்த காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து முதலமைச்சர் குடும்பத்தினர் சேர்ந்தவர்களும் வாக்களிக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துர்கா ஸ்டாலினை தொடர்ந்து இன்பநிதி இப்போது வாக்களித்துக் கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் மற்றும் முதலமைச்சரின் பேரன் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் மேலும் இன்பநிதி ஆகியோர் 3 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்து கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினும் அந்த வாக்களிப்பதற்கான அந்த ஆவணங்கள் கையில் அந்த மையை விடக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் குடும்பத்தினர் வரிசையில் நின்று தேனாம்பேட்டை SIT கல்லூரியில் ஜனநாயக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனாம்பேட்டை SIT கல்லூரியில் உள்ள வாக்கு மையத்தில் வாக்களிக்கக்கூடிய காட்சி. அடுத்தது முதலமைச்சரின் மருமகள் கிருத்திகா உதயநிதி வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்ததாக வாக்களிக்க அந்த ஆவணங்களை சரிபார்த்து அவர் கையில் மையிடுகிறார்கள் தேர்தல் அலுவலர்கள். இப்பொழுது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் முன் நிற்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர் வாக்களிக்கும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் பொத்தானை அழுத்துகிறார். முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவரும் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.